எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அதிரன் சோம்ல நம்ம இங்க ஒடிசால இருக்கக்கூடிய புவனேஸ்வர்ல ராஜாராணி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கட்டிடக்கலையை வந்து நம்ம இங்க பார்க்க வந்திருக்கோம். இப்போ இந்த ராஜாராணி டெம்பிளை நம்ம பார்க்கறதுக்காக உள்ள போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்க வந்திருக்கோம். இது வந்து நம்ம என்ஆர்ஐஸ் அதே மாதிரி இந்தியன்ஸ்க்கு ரெண்டுக்கும் வந்து டிஃபர் ஆகுது ரேட்டு. நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோன்னே பாருங்கள், ஃபுல்லாக வந்து லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பயங்கர ஜெகஜோதியாக இருந்தது. நீங்கள் டே டைமில் வந்தீங்கன்னா இந்த பச்சை பசுமையான இந்த புல்வெளிகளை வந்து நீங்கள் நல்லா வந்து ரசிக்க முடியும். கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜாராணி கோவில். ஆனால் இந்த கோவிலில் சாமியே கிடையாதுங்க கருவறையில். உள்ளே போய் பார்த்தாலும் எந்த ஒரு சிலைகளும் வந்து இங்கே இல்லை. அதே மாதிரி இந்த கோயில் வந்து நான் கூகுளில் படித்தப்போ சொல்லியிருக்காங்க, சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ராஜாராணி டெம்பிள் அப்படிங்கிற பேர் வந்தது எதனாலன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து காதலர்களுக்காக ஒரு கோவில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு இளஞ்சிவப்பு கற்கள் அதே மாதிரி எல்லோ இந்த 2 கற்களையும் சேர்ந்து கட்டுறதுனால இது வந்து காதலர்களுக்கான ஒரு கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலோட ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே சைடில் வந்து நம்ம வரோம். அப்படியே சுற்றிட்டு பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஃபுல்லாகவே நமக்கு வந்து நிறைய சிலைகள் இருக்குது. மெயினாக வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த வடிவமைப்பில் தான் அந்த சிலைகள் தான் இங்கே வந்து நிறையா வந்து செதுக்கியிருக்காங்க இந்த கோபுரங்களில். இப்போ இந்த கோபுரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இவங்களோட சிலைகளை மட்டும்தான் வந்து செதுக்கியிருப்பாங்க. அதனால் கூட இதுக்கு வந்து லவ்வர்ஸ் டெம்பிள் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் கலிங்கர்கள் வந்து கட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த 2 கோபுரங்கள் தான் இருக்குது. அது வந்து புவனேஸ்வரில் நான் ஆல்ரெடி வந்து லிங்கராஜ் டெம்பிள் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதோட வீடியோஸ் வந்து நான் போடலாம். ஆனால் அந்த லிங்கராஜ் டெம்பிளோட அதோட கோபுரங்களோட வடிவமைப்பை ஒத்திருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிற்பக்கலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகானதாகவும் நுணுக்கமானதாகவும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.